குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 30 முக்கோடி தொழும் மார்கழி மாத தனுர் மாத பூஜை, விடியற்காலை பூஜை, பிரம்ம முகூர்த்த பூஜை 28ஆம் நாளை கடந்து கொண்டிருக்கிறது. இன்று 28ஆம் நாள், நேற்று 27ஆம் நாள் கூடாரவள்ளி. இன்னைக்கு என்னென்ன விசேஷம்னு பார்க்கலாமா? நம்ம இந்த லைஃப்லேயே இந்த ஒரு விரதம் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பாவை திருவம்பாவை திருப்பாவை திருவம்பாவை நடந்து கொண்டிருக்கிறது. பேரிச்சம்பழத்தை பாலில் வேக வைத்து இரவில் சாப்பிட மலச்சிக்கல் குணமாகும். பீட்ரூட் ஜூஸ் குடித்தாலும் மலச்சிக்கல் நல்லா ஈஸியாக மலம் சிக்கல் நீதாகி நல்லா இருக்கும். தவசிக்கீரை இருமலை குணமாக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கு தினமும் விட்டமின் சி சத்துள்ள நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும். பலமுறை முயற்சித்தும் உனக்கு தோல்வி என்றால் உன் இலக்கு தவறு, சரியான இலக்கை தேர்ந்தெடு. தண்ணீர் விட்டாங்கிழங்கு பொடியினை பாலில் கலந்து அருந்தி வர பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனை மற்றும் சூடு பிரச்சனைகள் தீரும். ஓகே. மருத்துவ குறிப்புகள்: நெல்லிக்காயை இடித்து சாறு எடுத்து தேநீர் கலந்து சாப்பிட தொடர் விக்கல் குணமாகும். நெல்லிக்காய் நல்ல இரும்பு சத்து, உடலில் இருக்க ஆரோக்கியம், நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு இது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீரங்கநாத பெருமானின் பாதக்கமலங்களே சரணம். இன்னைக்கு 28ஆம் நாள். நேற்று கூடாரவள்ளி. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்பம் அறிவென்று மில்லாத ஆய்குலத்து உன்றன்னைய பிறவி விருந்தன்னை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உன்றனோடு உறவேல் நமக்கிங்கெழு கொளிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன்றனை சிறு பேரலைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ நாராய் பறையேலோர் எம்பாவாய். இன்னைக்கு 28ஆம் நாள் பூஜை. அருமையான ஒரு இது. இருங்க, திருப்பாவை படிச்சுட்ட. திருவம்பாவை 29ஆம் நாள். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதை அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத் தொலைக்கும் மொழியான் நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவுமே அல்லையுமாய் ஜோதியனே திண்ணுருளே தோன்றா பெருமையனே. இது 29ஆம் நாள் பாடல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீரங்கநாதா ஈரங்கநாதா. பச்சைமா மலை போல் மேனி பவள அப்படியே நெஞ்சில் நீக்காத நிற்கிதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சைமா மலை போல் மேனி பவளவாயு கமலச்செங்கன் அச்சுதா அமரரே கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போய் எந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் என்றேன் அரங்கமா நகருளானே. ஸ்ரீரங்கநாதனே. ஊரிலேன் காணியிலே உறவு மற்ற ஒருவருமில்லை பாரிலேன் பாதமூலம் பற்றின் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேனே. என் ஸ்ரீரங்கநாத பெருமானே. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். 4000 திவ்ய பிரபந்தம் நடந்து முடிந்து விட்டது என்று நினைக்கின்றேன். இன்று மார்கழி பெருவிழா, வைகுண்ட ஏகாதசி பெருவிழா ஸ்ரீரங்கத்திலே நடந்து முடிந்து விட்டது. இப்பொழுது இந்த மார்கழி பெருவிழா தான் நடந்து கொண்டிருக்குது. நீங்கள்லாம் எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் கால் நடக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். வைகுண்ட ஏகாதசி இது பண்ணிட்டேன். அந்த 3000 இன்றைக்கி ஃபுல்லாக அந்த 3000 ரூபா பணத்துக்கு காலையில் போயிட்டு 2 மணிக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். அவ்வளோ கூட்டம். 1000 ரூபா பணம், அரிசி, சர்க்கரை, அப்புறம் ஒரு சேலை, வேஷ்டி கொடுக்கல, அப்புறம் ஒரு கரும்பு. இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பொழுது. நீங்கள்லாம் எப்படி பண்ணீங்க, என்றைக்கு வாங்கினீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. ஸ்ரீரங்கநாதா
ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் ரங்கநாதா. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.